ஹார்ட் டிசீஸ்னு வரும்பொழுது அதனுடைய அறுவை சிகிச்சை ப்ரொசீஜர்ஸில் டாக்டர்கள் பெரும்பாலும் கவலைப்படுற விஷயமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டது, நிறைய கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸில் சிரமப்படுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமல் இன்வாசிவ் ஆர் வாட் எவர் இட் மே பி. அது நிஜமா டாக்டர்? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அந்த மெயின் ஃபுல் ஸ்டெர்னாட்டமி பண்ணும்போது அது பண்ணும்போது நிறைய ஃபேட் இருக்கும்போது அது அவங்களுக்கு வந்து டெக்னிக்கலி ப்ராப்ளமோட நீங்கள் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த வூண்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஃபேட் இருந்தால் அது வூண்ட் ஹீலிங் ரொம்ப டிலே ஆகும். ஓகே. ப்ளஸ் மோஸ்ட்லி இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்க, ஃபேட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்னென்னா அந்த டயபெட்டிஸ் எல்லாம் சேர்த்து இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிளட் சப்ளை, ஸ்கின்னுக்கு இருக்கிற பிளட் சப்ளை கம்மியாக இருக்கும்போது வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும். பிளட் சுகர் சரியாக கண்ட்ரோல் பண்ணலைன்னா வூண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். வூண்ட் சரியாக ஹீல் ஆகாது, ரொம்ப ப்ராப்ளம்ஸ் இல்லை வரும். செகண்ட் திங், இந்த மினிமல் இன்வேசிவ் பண்ணும்போது இந்த ஒபீஸ் பேஷண்ட்ஸில் யூஸ்வலி நம்ம வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, அது மாதிரி இருக்கும்போது உள்ளேயும் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் யூஸ்வலி டெக்னிக்கலி ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் ஓப்பன் ப்ரொசீஜர்ஸில் டெக்னிக்கலி ப்ராப்ளம் இருக்காது. பட் போஸ்ட் சர்ஜரி அந்த வூண்ட் ஹீலிங் காயம் மாறுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்.